ஹலோ அண்ட் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஸ்கோர் கிளவரின் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பாட்காஸ்ட். நான் உங்க நிலா. அண்ட் நான் உங்க சிபி. இன்னைக்கு டேட் October 15, 2025. இன்னைக்குரிய எல்லா இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸையும் நாம ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் ஜாலியா டிஸ்கஸ் பண்ணி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மண்டேல ஏற்ற போறோம். எக்ஸாக்ட்லி சிபி. இந்த பாட்காஸ்ட்ல நாம டிஸ்கஸ் பண்ற எல்லா கண்டென்ட்டும் எங்கிருந்து எடுத்தது தெரியுமா? நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயா கொடுக்குற டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்லேருந்து தான். மற்ற சோர்சஸ் மாதிரி வளவளன்னு இல்லாம எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அது மட்டும் கன்சைஸா இருக்கும். ஆனா பெர்ஃபார்மன்ஸ்ல மத்தவங்களை விட எப்போதுமே நாங்க தான் கெத்து. ஆமாங்க. ஸோ நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலனா உடனே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிடுங்க. சரி நிலா, வாங்க இன்றைய நிரலை தொடங்குவோம். ஃபர்ஸ்ட் என்ன நியூஸ் இருக்கு? ஓகே சிபி. ஃபர்ஸ்ட் நேஷனல் நியூஸ்ல நேஷனல் டொபேக்கோ ஃப்ரீ கேம்பெயின் பத்தி பார்க்கலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேரும் சேர்ந்து டொபேக்கோ ஃப்ரீ யூத் கேம்பெயின், அதாவது TFYC 3.0 லான்ச் பண்ணிருக்காங்க. ஓ, 3.0வா? அப்போ இது 3வது எடிஷன். சூப்பர். இது எதுக்காக நிலா? இது ஒரு 60-day கேம்பெயின் சிபி. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில டொபேக்கோ யூஸை தடுக்கணும், குவிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கணும் தான் இந்த கேம்பெயின். ரொம்ப நல்ல முயற்சி. அப்சல்யூட்லி. அடுத்ததா மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ் புதுசா சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ், அதாவது COEக்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. COEனா கொஞ்சம் விளக்கமா சொல்லு சிபி. ஷோர். COEனா ஒரு குறிப்பிட்ட துறையில மிகச்சிறந்து விளங்குற ஒரு மையம். இங்க நம்ம பாரம்பரியம் மற்றும் கிளாசிக்கல் லாங்குவேஜஸை ப்ரிசர்வ் பண்ணி ப்ரொமோட் பண்றதுக்காக PMJN விகாஸ் காரியக்ரம் ஸ்கீம் கீழே இதை கொண்டு வந்திருக்காங்க. ட்ரெடிஷ்னல் நாலேஜ் கூட மாடர்ன் டெக்னாலஜியை இன்டெகிரேட் பண்றது தான் இவங்களோட பிளான். வாவ், இன்ட்ரெஸ்டிங். எங்கெங்க இந்த COEகளை எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க? 3 இடங்கள்ல. தேவி அஹில்யா விஸ்வவித்யாலயா இண்டோர்ல சென்டர் ஃபார் ஜைன் ஸ்டடீஸ், குஜராத் யூனிவர்சிட்டி அகமதாபாத்ல சென்டர் ஃபார் ஜைன் மேனுஸ்கிரிப்டாலஜி, அப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் மும்பைல பாலி, பிராக்ரித் அண்ட் அவிஸ்டா பெஹ்லவி போன்ற ஹெரிட்டேஜ் லாங்குவேஜஸ்க்காக ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ். சூப்பர்ப். நெக்ஸ்ட் நியூஸ், இந்தியா வாட்டர் ஃபோரம் 2025. இத CSR பாக்ஸும் த கோதாவரி இனிஷியேட்டிவும் சேர்ந்து நியூ டெல்லியில நடத்தியிருக்காங்க. இந்தியால வாட்டர் செக்யூரிட்டிக்காக கலெக்டிவ் ஆக்ஷனை ப்ரமோட் பண்றது தான் இதோட எய்ம். இதுல 2 முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கு. ஒன்னு, CSR பாக்ஸும் பசிபிக் இன்ஸ்டிடியூட்டும் ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. இதுக்குன்னா இந்தியா முழுக்க பேசின் ரெசிலியன்ஸ் ஃப்ரேம்வொர்க்ஸை அட்வான்ஸ் பண்றதுக்கு. ரெண்டாவது, இந்தியா என்வாயரன்மெண்டல், சோஷியல் அண்ட் கவர்னன்ஸ், அதாவது ESG அவுட்லுக் ரிப்போர்ட் 2025ஓட 2nd எடிஷனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ESGனா ஒன்றும் இல்லை, ஒரு கம்பெனி சுற்றுச்சூழல், சமூகம் மற்றும் நிர்வாகத்துல எவ்வளவு பொறுப்பா நடந்துக்குது அத பத்தி. இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, ESG கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருந்தாலும் ஃபாசில் ஃபியூவல்ஸ் தான் இன்னும் பல செக்டார்ஸ்ல டாமினேட் பண்ணுதுன்னு சொல்லுது. காட் இட். அடுத்த நியூஸ் கொஞ்சம் ஃபன்னியா இருக்கு. யூனியன் மினிஸ்டர் ராம்மோகன் நாயுடு அலையன்ஸ் ஏரோடைய ஃபேர் சே ஃபுர்சத் அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவை லான்ச் பண்ணியிருக்காரு. ஃபேர் சே ஃபுர்சத்தா? பேரு நல்லா இருக்கு. ஓய்வு ஃப்ரம் ஃப்ளக்சுவேட்டிங் ஃபேர்ஸா? ஆம், இது ஒரு ஃபிக்ஸட் ஃபேர் ஸ்கீம். நீங்க எப்போது டிக்கெட் புக் பண்ணாலும், ஏன் டிபார்ச்சர் அன்னிக்கு புக் பண்ணா கூட ஒரே ஃபேர் தான். பிரைஸ் ஏறி இறங்குற டென்ஷன் இல்லாம நிம்மதியா ஃப்ளை பண்ணலாம். இது கவர்மெண்ட் ஓன்டு ரீஜனல் கேரியர் அலையன்ஸ் ஏரோட இனிஷியேட்டிவ்ன்றது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா நம்ம நிதின் கட்கரி அவர்கள் புதுச்சேரியில ரூபாய் 2000 கோடிக்கும் மேற்பட்ட மதிப்புள்ள 3 நேஷனல் ஹைவே ப்ராஜெக்ட்ஸ்க்காக அடிக்கல் நாட்டி சிலதை தொடங்கி வச்சிருக்காரு. என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்னு சொல்லு சிபி. NH32ல இந்திரா காந்தி ஸ்கொயருக்கும் ராஜீவ் காந்தி ஸ்கொயருக்கு நடுவுல 4 கிலோமீட்டர் எலிவேட்டட் காரிடார், அப்புறம் NH32Aல 14 கிலோமீட்டர் ECR ரோட்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். இது ரெண்டுக்கும் ஃபவுண்டேஷன் ஸ்டோன். இதோட NH32ல 38 கிலோமீட்டர் 4 லைன் பாண்டிச்சேரி பூண்டியங்குப்பம் செக்ஷனை இனாகிரேட் பண்ணியிருக்காரு. எக்ஸலன்ட் சம்மரி. அடுத்த எக்கானமி நியூஸ். ஒரு நல்ல செய்தி. ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன், அதாவது சில்லறை பணவீக்கம் 99 மந்த் லோவா வெறும் 1.54% குறைஞ்சிருக்கு. இது செப்டம்பர் 2025 டேட்டா. வாவ், 99 மாசத்துல இதுதான் லோவஸ்டா. ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் காம்போனன்ட்ல 1.4% கான்ட்ராக்ஷன், அதாவது சுருக்கம் பதிவாயிருக்கு. இது ஒரு பெரிய ரிலீஃப். ஆமா சிபி. சரி, இப்போ ஒரு சின்ன பிரேக். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க கரண்ட் அஃபேர்ஸையும் GKவையும் ரொம்ப சுலபமா மெமரைஸ் பண்ணணுமா?
அப்போ உடனே கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து நம்ம ஸ்கோர் கிளிவர் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆமாங்க, நம்ம ஆப்ல இருக்கிற யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் மூலியமா நீங்க ஒரு தடவை படிச்சதை வாழ்க்கையில மறக்கவே மாட்டீங்க. அதுக்கு நாங்க கேரண்டி. அப்புறம் நம்மளோட இந்த புது பாட்காஸ்ட் முயற்சி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. டெஃபினெட்லி இந்த பாட்காஸ்ட் உருவாக்குறதுக்கு நாங்க நிறைய எஃபோர்ட் போடுறோம். ஸோ உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த பாட்காஸ்ட்டுக்கு ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நவ் பேக் டு தி நியூஸ். பேங்கிங்ல என்ன இருக்கு சிபி? பேங்கிங்ல என்பிசிஐ ஒரு புது சப்சிடரியை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட பேரு என்பிசிஐ டெக் சொல்யூஷன்ஸ் லிமிடெட், சுருக்கமா என்டிஎஸ்எல். டிஜிட்டல் பேமெண்ட் ஸ்பேஸ்ல இன்னோவேஷன் அண்ட் ஃபின்டெக் எக்ஸ்பெரிமெண்டேஷனுக்காகவே இது ஒரு டெடிகேட்டட் ஹப்பா செயல்படும். அப்போ என்டிஎஸ்எல் என்பிசிஐயோட எத்தனையாவது சப்சிடரி? இது 4வது சப்சிடரி நிலா. மத்த 3 என்பிசிஐ பாரத் பில் பே லிமிடெட், என்பிபிஎல், என்பிசிஐ இன்டர்நேஷனல் பேமெண்ட்ஸ் லிமிடெட், என்ஐபிஎல், அண்ட் என்பிசிஐ பீம் சர்வீசஸ் லிமிடெட், என்பிஎஸ்எல். சூப்பர் டீடெயில். அடுத்ததா ஆர்பிஐயும் என்பிசிஐயும் சேர்ந்து மும்பைல நடந்த குளோபல் ஃபின்டெக் ஃபெஸ்ட் 2025ல 4 புது டிஜிட்டல் பேமெண்ட் இனிஷியேட்டிவ்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆஹா, நாளா ஒவ்வொன்னா சொல்லு. ஃபர்ஸ்ட், ஏஐ பேஸ்ட் யூபிஐ ஹெல்ப். இது என்பிசிஐயோட இன்ஹவுஸ் ஸ்மால் லாங்குவேஜ் மாடல் மூலமா இயங்குற ஒரு இன்டெலிஜென்ட் சப்போர்ட் சிஸ்டம். ரெண்டாவது, ஐஓடி பேமெண்ட்ஸ் வித் யூபிஐ. ஸ்மார்ட் டிவைசஸ்க்கு ரியல் டைம் பேமெண்ட்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுது. மூணாவது, பேங்கிங் கனெக்ட். இதை என்பிபிஎல் டெவலப் பண்ணியிருக்கு. இது நெட் பேங்கிங்க்கு இன்டர்ஆப்பரபிலிட்டியை கொண்டு வருது. அதாவது எந்த பேங்க் அக்கவுண்ட்ல இருந்தும் மர்ச்சன்ட்டுக்கு சுலபமா பேமெண்ட் பண்ணலாம். நாலாவது, யூபிஐ ரிசர்வ் பே. இது ரொம்ப கூல். யூசர்ஸ் தங்களோட கிரெடிட் கார்டு ஆர் ப்ரீ அப்ரூவ்டு கிரெடிட் லைன்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை ரெக்கரிங் ஆர் ஒன் டைம் எக்ஸ்பென்சஸ்க்காக பிளாக் பண்ணி வைக்கலாம். தட்ஸ் a great feature, நிலா. அடுத்ததா கோட்டோ பே. இந்தியாவோட முதல் இ-ரூபி வவுச்சர் இஷ்யூவன்ஸ் ஸ்டாக்கை பிசினஸஸ்க்காக லான்ச் பண்ணியிருக்கு. என்பிசிஐயால் பவர்டு இந்த பிளாட்ஃபார்ம் மூலமா கம்பெனிகள் தங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு யூபிஐ எக்கோசிஸ்டம்ல குறிப்பிட்ட தேவைகளுக்காக யூபிஐ வவுச்சர்ஸ் இஷ்யூ பண்றதை சுலபமாக்குது. பேசிக்கலி கார்ப்பரேட் எக்ஸ்பென்ஸ் மேனேஜ்மெண்ட் மேட் ஈஸி. அடுத்தது பிக் நியூஸ். இபிஎஃப்ஓ, அதாவது எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன், பார்ஷியல் வித்ட்ராவலுக்கு புது நார்ம்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓ, பிஎஃப் வித்ட்ராவலா? இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னென்ன மாற்றங்கள்? யூனியன் மினிஸ்டர் டாக்டர் மன்சுக் மண்டாவிய தலைமையில நடந்த 238 சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ் மீட்டிங்ல 13 பார்ஷியல் வித்ட்ரால் ரூல்ஸை மர்ஜ் பண்ணி எசென்ஷியல் நீட்ஸ், ஹவுசிங் நீட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்சஸ்னு 3 கேட்டகரிஸ்க்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க. இனிமே மெம்பர்ஸ் தங்களோட எலிஜிபிள் பேலன்ஸ்ல 100% வரைக்கும் வித்ட்ரால் பண்ணலாம். ஆசம். வேற என்ன சிம்பிளிஃபிகேஷன்ஸ்? மினிமம் சர்வீஸ் ரெக்யர்மெண்ட்டை 12 மாசமா குறைச்சிருக்காங்க. எஜுகேஷனுக்கு 10 தடவையும் மேரேஜ்க்கு 5 தடவையும் வித்ட்ரா பண்ணலாம். ஆனா 25% ஆஃப் கான்ட்ரிபியூஷன்ஸை மினிமம் பேலன்ஸா மெயின்டைன் பண்ணணும். ப்ரீ மெச்சூர் ஃபைனல் செட்டில்மெண்ட் ஆஃப் இபிஎஃப்கான பீரியட் 2 மாசத்துல இருந்து 12 மாசமாவும், ஃபைனல் பென்ஷன் வித்ட்ராவுக்கு 36 மாசமாவும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுல விஸ்வா ஸ்கீம்னு ஒன்னு லான்ச் பண்ணிருக்காங்களே. எஸ், பிஎஃப் டியூஸை லேட்டா கட்டுறதுனால வர பிரச்சனைகளை குறைக்க தான் இந்த ஸ்கீம். பீனல் டேமேஜஸை ஃபிளாட் 1% பர் மந்தா குறைக்குது. அப்புறம் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி பென்ஷனர்ஸ்க்கு ₹50க்கு டோர் ஸ்டெப் டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் சேவையும் கொடுக்கறாங்க. தட்ஸ் a lot of helpful updates from EPFO. அடுத்து ரிப்போர்ட் செக்ஷனுக்கு போலாமா? வேர்ல்ட் எக் டே அக்டோபர் 10 அன்னைக்கு செலிப்ரேட் பண்றாங்க. போல்ட்ரி இந்தியா, ஐபிஎம்ஏ, என்இசிசிலாம் சேர்ந்து அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் நடத்தினாங்க. 2025 தீம் என்ன தெரியுமா? புரோட்டீன் அவேர்னஸ், எக்ஸ் ஃபார் நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த். முட்டை பற்றிய விழிப்புணர்வு. ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்லட்டா? குளோபல் எக் ப்ரொடக்ஷன்ல சைனாக்கு அப்புறம் இந்தியா தான் செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. நம்ம நாட்டுல ஆந்திர பிரதேஷ் தான் லீடிங் ஸ்டேட். சூப்பர் ஃபேக்ட். அடுத்த ரிப்போர்ட் WHO குளோபல் ரிப்போர்ட் ஆன் டொபேக்கோ யூஸ். இது நம்ம முதல் நியூஸோட கனெக்ட் ஆகுது. இந்த ரிப்போர்ட் படி இந்தியா, பங்களாதேஷ் அண்ட் நேபாள் 2025க்குள்ள டொபேக்கோ யூஸ்ல குறைஞ்சது 30% ரிடக்ஷனை அச்சீவ் பண்றதுக்கு ட்ராக்ல இருக்காங்க. இது எஸ்டிஜி டார்கெட் 3.A ஓட அலைன் ஆகுது. உலகளவுல ஆப்பிரிக்கால தான் டொபேக்கோ ப்ரிவலன்ஸ் ரொம்ப கம்மி, 9.5%. யூரோப்ல தான் அதிகம், 24.1%. அடுத்து ஏஐ பற்றிய ரிப்போர்ட். நீதி ஆயோக் ரோட் மேப் ஃபார் ஜாப் கிரியேஷன் இந்த ஏஐ எக்கானமி ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட நோக்கம் அடுத்த 5 வருஷத்துல 4 மில்லியன், அதாவது 40 லட்சம் புது ஏஐ ஜாப்ஸை உருவாக்கி இந்தியாவை குளோபல் ஹப் ஃபார் ஏஐ டேலண்டா மாத்துறது. இதுக்காக நேஷனல் ஏஐ டேலண்ட் மிஷன்னு ஒன்று லான்ச் பண்ண ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு 3 கீ பில்லர்ஸ் இருக்கு. ஏஐ இன் எஜுகேஷன், அ நேஷனல் ரீஸ்கில்லிங் என்ஜின் அண்ட் பிகமிங் அ குளோபல் ஏஐ டேலண்ட் மேக்னெட். கிரேட் விஷன்.
இப்போ டிஃபென்ஸ் நியூஸ். DRDO இன்டகிரேட்டட் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் மற்றும் ட்ரை சர்வீசஸ் கூட சேர்ந்து இந்தியன் ரேடியோ சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்சர் ஸ்டாண்டர்ட் IRSA 1.0 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இர்சாவா அப்படின்னா என்ன? இது ஒரு புது நேஷனல் ஸ்டாண்டர்ட். நம்ம இந்தியன் ஆர்ம்ட் ஃபோர்சஸ் மத்தியில மிலிட்டரி கம்யூனிகேஷன்ஸ்ல சீம்லெஸ் இன்ட்ராபரபிலிட்டியை உறுதிப்படுத்துறது தான் இதோட நோக்கம். அதாவது ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் 3 பேரும் எந்த தடையும் இல்லாம கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஆசம். அடுத்து பிசினஸ் நியூஸ். ஏர்டெல் பிசினஸ் இந்தியன் ரயில்வேஸ் கிட்ட இருந்து ஒரு மல்டி-இயர் சைபர் செக்யூரிட்டி கான்ட்ராக்டை வாங்கியிருக்கு. ரயில்வேஸோட டிஜிட்டல் நெட்வொர்க் அண்ட் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பாதுகாக்க ஏர்டெல் ஒரு AI பவர்ட் சைபர் செக்யூரிட்டி எக்கோசிஸ்டமை அமைச்சு கொடுக்கும். அடுத்ததா ஏர் இந்தியா தைவான் பேஸ்ட் ஸ்டார்லக்ஸ் ஏர்லைன்ஸ் கூட ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இன்டர்லைன் பார்ட்னர்ஷிப்ல ஈடுபட்டிருக்கு. இந்தியாக்கும் தைவானுக்கும் நடுவுல கனெக்டிவிட்டி என்ஹான்ஸ் பண்றதா இதோட நோக்கம். NTCP ரெனியூவபிள் எனர்ஜி லிமிடெட் குஜராத் கவர்மெண்ட் கூட ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க. குஜராத்ல 15 GW ரினியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸை டெவலப் பண்ண போறாங்க. இதுல 10 GW சோலார் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் 5 GW விண்ட் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ் அடங்கும். வாவ், ஹியூஜ். இன்னொரு டெக்னாலஜி நியூஸ். பேடிஎம் இந்தியாவோட முதல் AI பவர்ட் சவுண்ட் பாக்ஸை மர்ச்சன்ட்ஸ்க்காக லான்ச் பண்ணிருக்கு. பேமெண்ட் வந்தா சொல்றதோட இது 11 இந்தியன் லாங்குவேஜஸ்ல பேசி பிசினஸ் இன்சைட்ஸும் கொடுக்குமாம். சூப்பர் கூல். ஸ்டேட் நியூஸ்ல குஜராத் கவர்மெண்ட் 2025 ஆண்ட இயர் ஆஃப் அர்பன் டெவலப்மெண்ட்னு அறிவிச்சிருக்காங்க. வெல் பிளான்ட் சிட்டி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டோட 20th ஆனிவர்சரியை மார்க் பண்ணதான் இந்த இனிஷியேட்டிவ். இதோட ஒரு பகுதியா காந்திநகரை கிளீனஸ்ட் சிட்டியா அங்கீகரிச்சிருக்காங்க. அடுத்து ஒரு அப்பாயின்மெண்ட். போடோலேண்ட் பீப்புள்ஸ் ஃபண்ட் பிரசிடென்ட் ஹக்ராமா மொஹிலாரி அசாம்ல இருக்கிற போடோலேண்ட் பீட்டோரியல் கவுன்சில் BTCயோட சீஃப் எக்ஸிகியூட்டிவ் மெம்பரா பதவியேற்றிருக்கிறார். Now for the prestigious awards. 2025 Nobel Prize in Economics 3 பேருக்கு போயிருக்கு. ஜோயல் மோகீர், பிலிப் ஆகியான் அண்ட் பீட்டர் ஹவுவெட். இவங்களோட ரிசர்ச் இன்னோவேஷன் ட்ரிவன் எக்கனாமிக் growth பத்தியது. ஜோயல் மோகீர் டெக்னாலஜிக்கல் ப்ராக்ரஸுக்கு தேவையான ஹிஸ்டாரிக்கல் கண்டிஷன்ஸ் பத்தி ரிசர்ச் பண்ணியிருக்கிறார். பிலிப் ஹேகியான் அண்ட் பீட்டர் ஹவுவெட் கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன் தியரியை அடிப்படையா வச்சு ஒரு மேத்தமேட்டிக்கல் மாடலை டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன் கான்செப்டோட பயனியர் எக்கனாமிஸ்ட் ஜோசப் ஷும்பீட்டர். அருமை. அடுத்த அவார்ட் டெக் ஃபார் நேச்சர் அவார்ட். இதை MSS சுவாமிநாதன் ஃபவுண்டேஷன் டெவலப் பண்ண ஃபிஷர் ஃப்ரெண்ட் மொபைல் அப்ளிகேஷன் வின் பண்ணிருக்கு. IUCN வேர்ல்ட் கன்சர்வேஷன் காங்கிரஸ்ல ஸ்பீஷிஸ் கன்சர்வேஷன் கேட்டகரியில இந்த அவார்ட் கொடுத்திருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் எதுக்கு இவ்ளோ ஃபேமஸ் நிலா? இது ஒடிசா கடற்கரையில என்டேஞ்சர்ட் ஆலிவ் ரிட்டி டர்ட்டில்ஸை பாதுகாக்கிறதுக்கும் அங்க இருக்கிற ஃபிஷிங் கம்யூனிட்டிஸ்க்கு சப்போர்ட் பண்றதுக்கும் ரொம்ப உதவியா இருக்கு. இது 2004 இந்தியன் ஓஷன் டொனாமிக்கு அப்புறம் டெவலப் பண்ணப்பட்டது. அமேசிங் ஒர்க். கடைசியா இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்துடலாம். National Wildlife Week October 2 to 8. 2025 theme Seva Parv and Human Wildlife Coexistence. World Space Week October 4 to 10. 2025 theme Living in Space. பர்ஃபெக்ட். இதோட இன்னைக்குரிய எல்லா இம்பார்ட்டன்ட் நியூஸையும் நம்ம கவர் பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்கஷன் முடிய போகுது. ஆனா உண்மையான விளையாட்டு இப்போதுதான் தொடங்குகிறது. என்ன சிபி அது? நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் லீக். இது கரண்ட் அஃபேர்ஸ்க்கான IPL. தினமும் இரவு 10 மணிக்கு நம்ம டெலிகிராம் சேனல்ல இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண இதே கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்தே குவிஸ் நடக்கும். ஆமா, மாசம் ஒரு புது லீக் தொடங்கும். மந்த் எண்ட் வரைக்கும் உங்களோட ஸ்கோர்ஸ் கவுண்ட் செய்யப்படும். வின்னர்ஸ்க்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் காத்துட்டு இருக்கு. சோ படிச்சதோட நிறுத்தாம உங்களை டெஸ்ட் பண்ணி பார்க்க நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் லீக்ல கலந்துக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலோட பேரு CA லீக். ஜாயினிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உடனே ஜாயின் பண்ணுங்க. So, that's a wrap for today. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நிலா. And உங்கள் சிபி. நாளைக்கு சந்திப்போம். Stay curious, stay clever. Bye bye.